தேர்தல் பிரச்சாரத்தை நடிகர் விஜய் தொடங்குகிறார். அதுக்கான ஸ்பெஷல் பஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் வேனு தான் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்து வேனில் தான் போவார். இவங்க வந்து விஜயகாந்தும் வேனில் தான் போவார். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு டாட்டா இது மாதிரி ஒரு பெரிய வண்டி, டாட்டா சுமோன்னு அப்போ பெரிய வண்டி, அதில் போவார். ஆனால் முதல்ல பஸ்ஸில் போனது வந்து விஜய் தான். ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸை. சனிக்கிழமையில் மட்டும்தான் பிரச்சாரம்ட்டார். உதயநிதி சொல்லிட்டார், நான் டெய்லி போவேன். அவர் போயிட்டு 3 நாளில் வந்து படுத்துடுவார். விஜய்க்கு இருக்கிற சக்தியில் பாதி கூட கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதனால் விஜய் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நாளை சனிக்கிழமை முதலில் திருச்சி மாவட்டத்தில் பயணத்தை தொடர்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டம். அப்போ மொத்தம் 28 வாரத்தில் வந்து எல்லா மாவட்டமும் முடிஞ்சிடும். அப்போ 4 மாதத்தில் முடிஞ்சிடும். அப்போ இந்த வருட கடைசிக்குள்ளே எல்லா மாவட்டத்தையும் அவர் சுற்றிடுவார். அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் எலெக்ஷன் வரும். அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை அங்கேருந்து ஆரம்பிப்பார். அப்படிங்கிறது அவருடையது. அதில் நிறையா சொல்லிட்டார். எங்களுக்கு என்னென்ன கண்டிஷனோ போட்டிருக்காங்க. யார் யாருக்கு இது பண்ணணும், யாருக்குமே போடாத கண்டிஷன்லாம் எங்களுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவு காவல்துறை. ஏன்னா காவல்துறை ஏவல்துறை. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு தான், விஜய்க்கு தொந்தரவு கொடுங்கன்னா தொந்தரவு தான். ஸோ விஜய் வந்து சொல்லிட்டார், இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. அப்புறம் அவரே சொல்லிட்டார், அப்போ ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வைக்காதீங்க, அனுமதி இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்காதீங்க, வண்டிக்கு பின்னாடி ஓடி வராதிங்க, வேனு இது ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விட்டுருங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடலாம், போகிற இடம்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி வழி விடுறது? அப்போ போகிற இடம்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் தயவுசெய்து ஆம்புலன்ஸை நிறுத்தி கதவை திறந்து உள்ளே பேஷண்ட் இருக்கானான்னு பாருங்கள். கட்சிக்காரனே பேஷண்ட்டாக படுக்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அது உண்மையானு பார்த்துக்கங்க. இந்த திமுக பண்ணுற தகுடு திட்டமெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க. அதனால் உங்களுடைய பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவாக்கி ஓட்ட பிரிங்க. அப்போ தான் அவர்களை தோற்கடிக்க முடியும். ஏன்னா பிஜேபி அதிமுகவில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய எதிர்க்கட்சியாக வந்து ஸ்டாலினை வீழ்த்துவாங்களாங்கிற சந்தேகமே வந்துடுச்சு.